ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம விதை சேகரிக்கிறதுக்காக மாடிக்கு வந்திருக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன விதைகள் சேகரிக்க போகிறோம் அப்படின்னாக்க நிறைய பால்சம் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் ஒயிட் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதோட விதைகள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி விதை சேகரிக்கணும், எந்த டைமில் விதை சேகரிக்கணும், எவ்வளோ சேகரிச்சிருக்கேன் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இதில் வாய் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் க்ரீனாக இருக்கும். இதுதான் விதை உருவாகிட்டுருக்கு. இந்த டைமில் எடுக்கக்கூடாது. ஒரு லைட் ஒரு க்ரீன், அந்த டைமில் எல்லா விதைகள் மாதிரி இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி பிச்சு இப்படி எடுக்கக்கூடாது. சில நேரங்களில் இந்த இடத்துல நம்ம கை இப்படி பட்ட உடனே என்ன ஆகுது பார்த்தீங்களா, அப்படியே பிஞ்சுக்கும். ஸோ இப்படி பிஞ்சிச்சு அப்படின்னாக்க விதைகள் ஃபுல்லாக என்ன ஆகிடும், எங்கேயாச்சும் போயிடும். ஸோ இதுதான் சரியான நேரம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா தண்ணி படும்போதெல்லாம் கூட வெடித்து விதைகள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை எடுக்கும்போது கீழே ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அப்படியே பொத்துனாப்பில் கையை நல்லா அமுக்கிட்டு இப்படி எடுக்கணும். எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா விதை இப்படி உடஞ்சி தான் வரும். தொட்ட உடனே அப்படியே ரோசக்காரி வெடிச்சிடுவா. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்தீங்களா, எடுத்தோன்னே விதைகள் ஃபுல்லாக சேகரிக்கிறதுக்கு கஷ்டம். நான் ஏன் இப்போ ஒரு கயிற்று கவனமாக கையை பொத்தி சேகரிக்கிற விதை ஒன்று கூட வேஸ்ட் ஆகக்கூடாது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழே ஒரு அந்த பாத்திரம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தை அடியில் பிடிச்சிட்டு விதையை எடுத்து சேகரித்து உள்ளே போட போகிறேன். ஆனால் இப்போ வீடியோ ஒரு கையில் எடுத்துச்சு, கேமராமேனும் நான், விதை சேகரிப்பாளரும் நான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சப்போஸ் ஒரு கயிற்று எடுக்கிறதா இருந்தால் இப்படி எடுங்க. விதை கீழே போயிடாமல் தொட்ட உடனே விதை அப்படியே வெடிச்சுக்கும். விதை நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வெடிக்கும். வெடிக்காத விதையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த விதை நமக்கு முளைப்புத்தன்மை இருக்காது. எடுத்தோடனே எல்லாமே வெடிச்சிட்டாங்க பாருங்கள், பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த பச்சை கலரை ஃபுல்லாக எடுத்து தூர போட்டுட்டு மெச்சூர்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்படி எடுத்தால் தான். ஸோ நான் எல்லா விதையும் சேகரிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்படி எடுக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஐயோ ஒரு கைட்டு எடுக்கும்போது வேறு விதைகள் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் நிறைய பேர்கிட்ட நான் வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வேறு கலர் பால்சம் இருந்தால் கொடுங்க. முன்னாடி நம்ம ரெட்டு வச்சுருந்தோம், பிங்க்குனா ஒரு மாதிரி நல்ல டார்க் வாடாமல்லி கலர் வச்சுருந்தோம். ரெண்டுமே பட்டு போயிடுச்சு. விதைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி, விதைகளே வர்றதுக்கு முன்னாடி பட்டு போயிடுச்சு. யாராவது இருந்தால் வேறு கலர் பால்சம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் நட்புகளே. கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஒரு பதிலையுமே காணோம். நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய உறவுகளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற விதைகளை ஷேர் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் இப்போல்லாம் என்ன தெரியுமா, நம்ம குழுவில் சேர்த்து விட்டுட்டோமா எல்லாரையும். வர்றவங்களெல்லாம் அவங்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, வாங்க நீங்கள் அங்கே விதைகள் வாங்கினா நிறைய பேர்கிட்ட வாங்கலாம் என்னை விட அப்படின்னு சேர்த்து விட்டோடனே மக்கள் நம்ம சேனலை பார்க்குறதே கிடையாது, வீடியோவே பார்க்குறதில்ல, அக்கா என்ன கொடுக்குறாங்கன்னே பார்க்குறதில்ல. நமக்கு தான் அங்கே தாராளமாக எல்லாம் கிடச்சிருதில்ல குரூப்பில். அப்புறம் ஜெயாக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்கே பார்க்குறதில்ல. அதனால் நான் போடுற வீடியோவை பார்த்தா தானே நமக்கு நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஒரு 4-5 பேர் தான் பார்க்குறாங்க. அந்த 4-5 பேர்கிட்டையும் வேறு கலர் பால்சம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க பதில் சொல்லாமல் இருக்காங்க. என்ன பண்ணுறது, உறவுகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழுவை ஆரம்பித்து சேர்த்து விட்டால் நமக்கே அது கொஞ்சம் நேரத்தில், சில நேரங்களில் அது கொஞ்சம் மைனஸாக போயிடுதோ. இவ்வளோ இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் அடியில் கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த பச்சையை ஃபுல்லாக நம்ம எடுத்துருவோம்.
சரி, உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் மனசு விட்டு பேசுவோம். இப்போ பேசினா தானே, வீடியோவில் பேசினா தானே கேட்பீங்க. மற்ற நேரம் பேசினா கேட்கவா போகிறீங்க இல்லை? அதனால் இப்போ பேசிடுவோம். சேகரிச்சுக்கிட்டே பேசிடுறேன். இந்த மாதிரி லைட் எல்லோவாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். க்ரீனாக இருக்கிறதே எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது. க்ரீனை தொட்டு காமிக்கவா? பார்த்தீங்களா, உடையவே இல்லையா? முழுசாக வரும். அந்த மாதிரி முழுசாக வந்துச்சுன்னா அவள் முளைக்க மாட்டா. இந்த மாதிரி கையில் எடுத்த உடனே அடி பிஞ்சு இப்படி போகணும். பார்த்தீங்களா? இது இங்கே பாருங்க, எவ்வளோ அமுக்குனாலும் பிய்யவே பிய்யாது இந்த பச்சை கலர். ஸோ அது வேஸ்ட்டு. அதுலேருந்து விதையை எடுத்து நம்ம யாருக்காவது கொடுத்தோம்னா, அக்கா முளைக்கலக்கா நீங்கள் கொடுத்தது அப்படின்ட்டுருவாங்க. நம்ம எப்போனாலும் சரி, யாருக்குனாலும் சரி, நல்லதை மட்டுமே செய்வோம். எனக்கு இருக்கோ இல்லையோ, என் உறவுகள் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் எனக்கு இல்லைனாலும் சரி, என் உறவுகளுக்கு நல்லபடியாக நான் கொடுத்துடணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்மளாம் எவ்வளோ ஆசைப்பட்டு ஒவ்வொன்றுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ரொம்ப நாட்களில் இல்லை. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் என்னுடைய உறவுகள் காரணம். சரி, நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தேன். என்ன எல்லோரும் குச்சி எடுத்து அடிக்க வந்துடுவீங்க. அக்காவுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு, போர் அடிக்குதா, அக்கா நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்தி பேசியே நம்மளை போட்டு படுத்துதே அப்படின்னு திட்டுறது உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு. நான் அதனால் வீடியோவை மியூட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் சேகரிச்சுட்டு எவ்வளோ சேகரிச்சிருக்கேன்னு சொல்லி மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், ஓரளவுக்கு மெச்சூர்டானதெல்லாம் பறிச்சிட்டேன். என்ன தான் நம்ம கவனமாக பறித்தாலும் ஒரு சில இது வெடிச்சு அப்படியே தொட்டிக்குள்ளேயே தான் விழுந்துச்சு. சரி, தொட்டிக்குள்ளே தானே விழுது, அப்படி இல்லைனாலும் கீழே விழுந்தாலும் ஏதோ ஒரு தொட்டிக்கு தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மெச்சூர்டானதெல்லாம் பறிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு இப்போ காமிக்கிறேன் வாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய விதைகள் இருக்குது, இன்னும் உருவாகிட்டுருக்கு, இன்னும் பூக்களும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மெச்சூர்டாக நான் கலெக்ட் பண்ணி எல்லாமே சேகரித்து உங்களுக்கு தான் இந்த பொங்கல் லீவில் நான் போட்டுருவேன். இதை ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு பாத்திரம் கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய இருந்தது. இப்படி அமுக்கி விட்டோன்னே இப்படி குறைஞ்சிருச்சு, இப்படி வைக்க குறைஞ்சிருச்சு. இவ்வளோ இருக்குதே, உடனே இது ஃபுல்லாக விதையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் நம்ம அப்புறப்படுத்துகிறோம். ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் அப்புறப்படுத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் கொண்டு போய் நிழலில் காய வைக்கலாம். எப்படினாலும் ஒரு 50 பேருக்கு மேலேயே இந்த விதைகளை கொடுக்கறதுக்கு நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னுமே நமக்கு சேகரிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு 50 கவருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் அந்த கவருக்கெல்லாம் இந்த லீவில் ஓரளவு ஃப்ரீ ஆயிடலான்னு பார்க்குறேன். ஆயிடுவேனான்னு தெரியல. இந்த லீவில் எப்படியாவது உங்களுக்கு நான் போட்டு விட்றணும்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் அனுப்பி தந்து. ஸோ என்னோடய வேலைகளாக உங்களுக்கு அதையும் நான் செஞ்சிடணுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்கேன். பேப்பர் கரெக்ஷன், ரிவிஷன், தமிழ் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன் தமிழ் பேப்பர் வேறு திருத்த கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் பண்ணணும். அதோடு உங்களுக்கும் இந்த விதைகளை போட்டு விட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேகரிக்கிறது பற்றின விஷயங்கள் நானே இப்போ தான் இந்த தடவையாக எனக்கு பால்சம் இதுக்கு முன்னாடிலாம் விதை சேகரிக்கிற மாதிரி சூழ்நிலையே வரல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 கலர் வச்சுருந்தோம், பட் விதை வர முன்னாடி செடி பட்டுருச்சு. ஸோ இந்த தடவை தான் நம்ம விதை சேகரிச்சிருக்கோம் ஃபஸ்ட் டைமாக. ஸோ எனக்கு தெரியாததை நான் என்னுடைய உறவுகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது என்ன மாதிரி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் எந்த டைமில் பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்படி பண்ணும்போது என்ன சிரமங்கள் இருக்கும், எப்படி விதைகள் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் யாராவது ஒருத்தருக்கு இது பிரயோஜனமாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், மார்ச். Bye bye, see you.